காயீன் மற்றும் ஆபேல் கதை மனித வரலாற்றின் முதல் சகோதரர்களைப் பற்றியது. இது விவிலியத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமம் அதிகாரம் 4 விவரிக்கப்பட்டுள்ளது. ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு பிறந்த முதல் 2 மகன்கள் காயீன் மற்றும் ஆபேல். காயீன் மூத்தவன், அவன் நிலத்தை பண்படுத்தும் ஒரு விவசாயி. ஆபேல் இளையவன், அவன் ஆடுகளை மேய்க்கும் ஒரு இடையன். காயீன் தனது நிலத்தில் விளைந்த கனிகளை காணிக்கையாகக் கொடுத்தான். ஆபேல் தனது மந்தையில் இருந்த தலையீற்றான ஆட்டுக்குட்டிகளையும் அதன் கொழுப்பையும் காணிக்கையாகக் கொடுத்தான். கடவுள் ஆபேலையும் அவனது காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் உண்மையான விசுவாசத்தோடும் அன்போடும் சிறந்ததைக் கொடுத்ததே இதற்குக் காரணம். இதனால் காயீன் மிகுந்த கோபமடைந்து முகம் வேறுபட்டான். கடவுள் அவனிடம், "நீ நன்மை செய்தால் உனக்கு உயர்வு இல்லையோ? நீ பாவம் செய்யாமல் எச்சரிக்கையாயிரு" என்று எச்சரித்தார். ஆனால் காயீன் தன் பொறாமையை கட்டுப்படுத்தவில்லை. ஒருநாள் தன் தம்பி ஆபேலை வயல்வெளிக்கு வரும்படி அழைத்து அங்கே அவனை அடித்துக் கொன்றான். இதுவே பூமியில் நடந்த முதல் மனிதக் கொலை ஆகும். கடவுள் காயீனிடம், "உன் சகோதரன் ஆபேல் எங்கே?" என்று கேட்டார். அதற்கு காயீன், "நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ?" என்று அலட்சியமாக பதிலளித்தான். உண்மையை அறிந்த கடவுள் அவனுக்கு தண்டனை அளித்தார். நிலம் இனி அவனுக்கு பலன் தராது. அவன் பூமியில் நாடோடியாக அலைந்து திரிவான். யாரும் தன்னை கொன்றுவிடக்கூடாது என்று காயீன் பயந்தபோது அவனை கொல்லாதபடி கடவுள் அவன் மேல் ஒரு அடையாளத்தைப் போட்டார். இறுதியில் காயீன் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் குடியேறினான். கதையின் நீதி இந்தக் கதை கோபம், பொறாமை மற்றும் கீழ்ப்படியாமை ஆகியவற்றின் விளைவுகளை எச்சரிக்கிறது. கடவுள் வெளிப்படையான காணிக்கையை விட இதயத்தின் தூய்மையையே எதிர்பார்க்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விவிலியத்துல இருந்து இதே போல இன்னும் எந்தெந்த கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.